டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் நியமன தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கண பகுதி போட்டிருக்கேன் 300லேருந்து 400 வரையும். அதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி வந்துட்டுருக்கு, வேதியியல் போட்டுட்ருக்கேன். வேதியியல்லையும் தொடர்ச்சியாக வருது. பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரலாறும் வரும். தமிழ், வேதியியல், வரலாறு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கலந்து தான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஒரு டேஷ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருக்கிறது. ஜிட்டல் அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாதுவால் ஆதரிக்கப்பட்டவர் என ஆவார். மின்கஜ் உஸ் சிராஜ் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர். கிமு 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி நிகோலி கோண்டி. தவறான இணையை கண்டறியும் இபன் பதுத்தா. பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. பின்வருவனவற்றை பொறுத்துக. கஜுராகோ மத்திய பிரதேசம், கொனார்க் ஒடிசா, தில்வாரா ராஜஸ்தான், விருப்பாக்சா ஹம்பி. வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். பிருத்திவிராஜ் ராஜோ எனும் நூலை எழுதியவர் யார்? சந்த் பார்தை. பிரதிகார அரசர்களுள் முதல் தலைசிறந்த அரசர் யார்? முதலாம் நாகப்பட்டர். கஜினி என்னும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது? ஆப்கானிஸ்தான். கஜினி மாமூதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் டேஷ் ஆவார்? தர்மபாலர். கிபி POA இல் சிந்துவை அரபியர் கைப்பற்றினார். 712. அஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் டேஷ் ஆவார்? சிம்மராஜ். காந்தரியா கோயில் டேஷில் அமைந்துள்ளது? மத்திய பிரதேசம். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. கூற்று காரணம். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல. பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. 1 மற்றும் 2 சரி. பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. பொருத்தமான கூற்றத்தை தேர்ந்தெடு. கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க. அவற்றிலிருந்து எது சரியானவை என்பதை கண்டறிக. மேற்கண்ட அனைத்தும் சரியானவை. பின்வருவனவற்றை பொறுத்துக. கஜுராகோ பந்தல்கண்ட், சூரியனார் கோயில் கொனார்க், நில்வாரா கோவில் அபுகுன்று. தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? விஜயபாலன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுவர் யார்? கடுங்கோன். கீழ்கண்டவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? ஊர். விஜயபாலன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? அதிராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கும் காணலாம். தஞ்சாவூர். காண்பனவற்றில் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. டேஷ் ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார்?
ஜடில பராந்த நெடுஞ்சடையன். ஜடில பராந்த நெடுஞ்சடையன். ஜடில நடாந்த பராந்தக நெடுஞ்செடியன். நெக்ஸ்ட்டு வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். ஜடில பராந்த நெடுஞ்சடையன். பிற்கால சோழர்கள் பற்றி கீழ்காணும் கூற்றுகள் எவை சரியானவை? 1, 2 மற்றும் 4. அவர்கள் ஒரு உள்ளாட்சித்துறையை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தார். அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? இவை அனைத்தும். அவர் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். விஜயநகரத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. அனைத்தும். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று காரணம். காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கமே. பின்வருவனவற்றை பொறுத்துக. மதுரை பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சுவண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். டேஷ் மம்லுக் அரசு வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஜபக். குத்புதீன் தனது தலைநகரை இருந்து டெல்லி மாற்றினார். லாகூர். டேஷ் குதுப்பினாரின் கட்டுமான பணியை நிறைவு செய்தார். இல்துமிஷ். டெல்லிக்கு அருகே துக்லாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் டேஷ் ஆவார். கியாசுதீன். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஷ் ஆதரித்தார். பால்பன். டெல்லியில் உள்ள குவத் உல் இசாம் மசூதியை டேஷ் கட்டினார். குத்புதீன் ஜபக். இந்தியாவில் உள்ள செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியர் அச்சுறுத்தல் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இல்துமிஷ். சரியான இணையை தேர்வு செய்க. காகதியர் வாரங்கள். தவறான கூறுகளை கண்டறிக. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்து வேலை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறை சொன்னதை நிறுவினார். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமே. பின்வருவனவற்றை பொறுத்துக. துக்ரில் கான் வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பகலுல் லோடி சிர்கந்தின் ஆளுநர். ரஸியா ஜாலுதீன் யாகுத். விஜயநகர் பாமினி அரசுகள். சங்கம் வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் யார்? தேவராயா. 2. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எது? குதிரை. சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார்? 2ஆம் விஜய விருபகராயர். மதுரை சுல்தானி அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் குமார கம்பண்ணா. பாமினி அரசில் சிறந்த மொழியரசராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் சுல்தான் பெரோஸ். அளவீடு வம்சத்தின் தலைநகர. ஆரவீடு வம்சத்தின் தலைநகரம் பேணுகொண்டா. விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு டேஷ் என்று பெயர். பராகன். மகமது சுவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் வேதியியல் அறிஞர்கள் வரச் செய்தார். பாரசீக. விஜயநகர நிர்வாகத்தால் கிராம விவரங்களை டேஷ் கவனித்தார். கவுடா. தவறான இணையை கண்டறிவோம். வாசனைப் பொருட்கள் அரேபியா.
பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணக்கூற்றுக்கான சரியான விளக்கம். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. பின்னொரு ஒன்றை பொறுத்துக. விஜயநகர வெற்றியின் நகரம். விருதபருத்தா அஷ்டதிகஜம். ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் அஷ்டதிகஜம். அப்துல் ராசக் பாரசீக சிற்ப கலைஞர். தெனாலி ராமகிருஷ்ணர் பாண்டுரங்க மகாமத்திமம். முகலாய பேரரசு. இந்தியாவின் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் பாபர். அக்பர் ராணா பிரதாப்பை எந்த போரில் தோற்கடித்தார்? ஹால்டிகட். ஷெர்ஷா டெல்லியின் யாருடைய அரண்மனையை அழித்தார்? ஹுமாயூன். மண் சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? அக்பர். அக்பரின் வருவாய்த்துறை அமைச்சர் யார்? ராஜா தோடார்மால். ராணா பிராப்தோன் குதிரையின் பெயர் டேஷ் ஆகும். சேத்தக். பதேபூர் சிக்ரியில் உள்ள அரங்கில் அனைத்து மைய வல்லுநர்களும் கலந்துரையாடினார்கள். இபாதத் கானா. அக்பரால் மிகவும் போற்றப்பட்ட ரூபி துறவி. சலீம் சிஸ்டி. ஜப்தி என்னும் முறை டேஷ் ஆட்சி காலத்தில் தக்கான மாகாணங்களுக்கும் நீட்டிக்கப்பெற்றது. ஷாஜகான். டேஷ் வரியில்லா நிலங்கள் மத வல்லுநர்கள் மற்றும் சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டது. சுயயூயர்கள். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றிலுள்ள சரியான விளக்கம். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. 1, 2 மற்றும் 3. 1, 2, 3 சரி. பின்வரும் நோற்றை பொறுத்துக. பாபர் சந்தேசி. துர்காவதி மத்திய மாகாணம். ராணி சப்த பிபி அகமது நகர். தீன் இலாச்சி அக்பர். ராஜா மான்சிங் அஷ்டதிகஜம். சிவாஜியின் ஆசிரியராகவும் மற்றும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார்? தாதாஜி கொண்டதேவ். பாரதிய பீத பத்திரிகை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? பேஷ்வா. சம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? கவி கலாஷ். சிவாஜியின் இராணுவத்தில் ஆரம்பத்தில் அவரும் பக்கபலமாக இருந்தது காலாட்படை. குஜராத் மற்றும் மாலவளத்தை முகலாய ஆபத்திலிருந்து விடுபட்ட அவர்களுக்கு எதிராக போரை அறிவித்தவர் பாஜிராவ். மகாராஷ்டிரா பரவிய இயக்கம் மாறாந்திர மக்களிடையே விழிப்புணர்வு இணக்கமும் ஏற்பட உதவியது பக்தி. பேஷ்வாக்களின் முக்கிய வருவாய் அலுவலர் காமனிஸ்தர். மராத்தியர்களின் குறுகிய கால பேரரசர் 1761ஆம் ஆண்டு பானிபட் இடத்தில் சோகமாய் முடிந்தது. அஷ்டபிரதானில் இடம்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் சுமந்த் துபீர் சிவாஜியை தொடர்ந்து டேஷ் உடனான கச்சாவிற்கு பின்னர் சம்பாஜி ஆட்சி பொறுப்பேற்றார். அனாஜி தத்தோ.
பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. கூற்றிற்கான காரணம் தவறு. சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 2 சரி. பின்வருவனவற்றை பொருத்துக. ஷாஜி போன்ஸ்லே சிவாஜியின் தந்தை. சாம்பாஜி சிவாஜியின் மகன். ஷாகு சிவாஜியின் பேரன். ஜிஜாபாய் சிவாஜியின் தாய். அப்சல்கான் பீஜப்பூர் தளபதி. புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். கீழ்காண்களில் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணரின் மேல் பாடல்களை புனைத்துள்ளனர்? பெரியாழ்வார். அத்வைதம் என்னும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆதிசங்கரர். பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? ராமனந்தர். சிஷ்டி அம்மையை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? மொய்தீன் சிஷ்டி. சீக்கியர்களின் தங்கள் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? குருநானக். பெரியாழ்வாரின் தொடக்க கால பெயர் விஷ்ணு சித்தர். சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப். மீராபாய் ரவிதாஸ் என்பவரின் சீடராவார். மீராபாய் ரவிதாஸ் என்பவரின் சீடராவார். ராமானுஜர் என்பாரின் தத்துவம் விசிஷ்ட வைதம் என அறியப்பட்டது. ராமானுஜர். தர்பார் சாஹிப் குருத்வா பாகிஸ்தான் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. கர்தார்பூர். சரியான இணையை இணைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆண்டாள் திருவில்லிபுத்தூர். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று சரி, காரணம் தவறு. பின்வருவனவற்றை பொருத்துக. பாகல் குரு கோவிந்த் சிங். ராமசரிமானதாஸ் துளசிதாசர். ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர். கிரந்தவழி கபீர். சுரவார்டி அப்துல் வகீத் அபுஜிப். தமிழ்நாட்டின் கலையும் கட்டடக்கலையும். தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? கடற்கரை கோவில். பழமையான கோவில் கடற்கரை கோவில். மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? 1984. முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது? விமானங்கள். அழகிய நம்பி கோவில் எத்தகையது? திருக்குறுங்குடி. வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதலாக கட்டப்பட்ட குடவரை கோயில் டேஷ் என்ற இடத்தில் உள்ளது. மண்டகப்பட்டு. முற்கால சோழர் கட்டடக்கலை டேஷ் பாணியை பின்பற்றியது. செம்பியன் மகாதேவி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் ஆகும். தவறான இணையை கண்டுபிடி. கூடலழகர் கோவில் ஆழ்வார் திருநகர். பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. காரணம் கூற்று விளக்குகின்றது. பின்வருவனவற்றை பொருத்துக. 7 கோவில் கடற்கரை கோவில். ரதி மண்டபம். திருக்குறுங்குடி. ஐராதீஸ்வரர் கோயில் தாராசுரம். ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரி. புதுமண்டபம் மதுரை. தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசிர்வாத தத்துவங்கள். சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனையையும் ஒழுக்க போதனையும் தொகுக்க முற்பட்டன? பாடலிபுத்திரம். ஆத்மா சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டது? அர்த்த மகதி பிராகிருதம். கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது? சமண மதம். தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள
கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? வேலூர். கழுகுமலை குடவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? பராந்தக நெடுஞ்செழியன். தமிழ்நாட்டில் சமண சிலைகளில் மிக உயரமான கருதப்படும் சிலை நேமிநாதர். புத்த சரிதத்தை எழுதியவர் அஸ்வகோஷர். டேஷ் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார்? 7ஆம் நூற்றாண்டில். பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என எடுத்துரைக்கிறது மத்த விலாச பிரகாசனம். மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தாராவும் ஆதரித்தவர் ஆசிவர்களை. பொருத்தமான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான விளக்கம் அல்ல. சரியான கூற்றினை காண்க. 1 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்றுள் எந்த ஒன்று ஜாமீன்தாரி முறை பற்றி தவறான கூற்றாகும்? விவசாயிகளுக்கு இந்த முறை ஒரு குறிப்பிட்ட வருவாய் நிலையாக கிடைத்தது. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் நடைபெற்ற விவசாய புரட்சி பற்றிய சரியான கூற்று எது? நீல் தர்பன் என்ற நாடகம் தீனபந்து மித்ருவால் எழுதப்பட்டது. கல்பருத்ரா சூத்ரா, கல்பசூத்ரா, பத்ரபாகு. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர். மிலிந்த பன்கா, நாகசேனர். கீழக குயில்குடி, மதுரை. ஐரோப்பியர்களின் வருகை இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கான அமைத்தவர் யார்? அல்போன்சா அல்புகர்க். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையான இருந்த நாடு எது? போர்ச்சுகல். ஆயிரத்தி 453ஆம் ஆண்டு கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? துருக்கி. சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். இங்கிலாந்து. இந்தியாவின் ஆங்கிலேயர்களால் கட்டிய முதல் கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருக்கு வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் பிரெஞ்சுக்காரர்கள். தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரக்கம்பாடி டேஷ் வர்த்தக மையமாக உள்ளது. டேனியர்கள். இந்தியாவில் தேசிய ஆவண காப்பகம் டேஷில் அமைந்துள்ளது. டெல்லி. போர்ச்சுகீசிய மாலுமியான பார்த்தலோமியோ டயஸ் என்பவரால் ஆதரிக்கப்பட்டார். 2ஆம் ஜான். முகலாய பேரரசர் டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார். ஜஹாங்கீர். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் டேஷ் என்பவரால் கால்பர்ட் டேஷ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார். 4ஆம் கிறிஸ்டியன். தவறான இணையை கண்டறிக. பிரான்சிஸ்டே டென்மார்க். பின்வருவனவற்றை பொறுத்துக. டச்சுக்காரர் 1602, ஆங்கிலேயர்கள் 1600, டேனியர்கள் 1616, பிரெஞ்சுக்காரர் 1664.
வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை 1757ஆம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜ் உத் தௌலா. பிளாசிக் போர் நடைபெற்ற ஆண்டு 1757. பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி கர்நாடக போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 2. ஹைதர் அலி மைசூர் அரியணை ஏறிய ஆண்டு 1761. மங்களூர் உடன்படிக்கை. இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான். 3ஆம் ஆங்கிலேயரை மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன்வாலிஸ் ஆங்கிலேயருடன் பசின் உடன்படிக்கை செய்து கொண்டவர் 2ஆம் பாஜிராவ். மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வர் 2ஆம் பாஜிராவ். துணை பாடத்திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? ஹைதராபாத். முதல் இந்திய அரசு ஹைதராபாத். அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திட்ட ஆண்டு 1757. சிராஜ் உத் தௌலாவின் தலைமை படைத்தளபதி மீர் ஜாபர். 2ஆம் கர்நாடக போருக்கு முக்கிய காரணம் கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட வாரிசுரிமை பிரச்சினை.